Good evening, children. 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த லெசன்ல லாஸ்டா இருக்கக்கூடிய டாபிக் வாட்டர் கன்சர்வேஷன், நீர் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? தண்ணி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இந்த பாடத்துல நம்ம வந்து கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் பார்த்தோம் இல்லையா? அது போல தண்ணீரினுடைய பாதுகாப்பு என்னது, அதை எவ்வாறு நாம் சேமிக்க முடியும், அதனுடைய எப்படி நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, எங்கெல்லாம் நம்ம வந்து எந்தெந்த பிளேஸ்ல எப்படியெல்லாம் அதை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சேமிப்பு அப்படின்னு சொன்னா என்னது? எல்லா விஷயங்களுக்குமே எப்பொழுதுமே சேமிப்புங்கிறது முக்கியமானது இல்லைங்களா? கன்சர்வேஷன் அப்படிங்கிறது நம்ம பாதுகாப்பு அப்படின்னு சொல்றோம். பாதுகாக்கிறதுனா என்னது? அதை நாம வந்து ஒரு வேல்யூபிள் திங்ஸ், முக்கியமான ஒரு அதிகமான மதிப்பிடக்கூடிய ஒரு என்ன சொல்லுவோம், பொருளை தான் நம்ம நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ப்ரீஷியஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுவும் நமக்கு இங்க வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு பொருள் இல்லைங்களா? காற்று, நீர், இருப்பிடம், இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்மால இங்க வசிக்க முடியும். இல்லைன்னா நம்ம எங்க வேணா போய் வசிக்கலாம்ல, எல்லா பிளானட்ஸுக்கும் போகலாம். ஏன் நம்மளால போக முடியல? நாம் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான தேவைகள் அப்படிங்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இத நிச்சயமாக பாதுகாக்கணும். நாம் வாழ்க்கையில எதையெல்லாம் நம்ம ஒரு சில ஒழுக்கங்கள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இப்படிதான் செய்யணும், வரைமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதுதான் மேண்டேட்டரி. ஸ்கூல்னா யூனிஃபார்ம்ல தான் போகணும், அதுதான் நம்ம இப்படிதான் இதை ஃபாலோ பண்ணணும். கிளாஸ்னா எல்லா வகையான புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் எல்லாம் நம்ம வந்து கொண்டு போகணும். டெஸ்ட்னா இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம ஃபாலோ பண்றோம் இல்ல? அது போலதான் இப்போ நம்ம இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது எதை நமக்கு வந்துட்டு இங்க ஆதாரமா, வாழ்வாதாரமா இருக்கோ அதை நாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். மின்சாரம், நீர், காற்று, இது எல்லாமே, தூய்மை, சுகாதாரம், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம கரெக்டா பாதுகாத்தா மட்டும்தான் நம்முடைய தலைமுறை, அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டிற்கும் நம்ம கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு சின்ன கான்செப்ட், எல்லாருக்கும் எளிதாக தெரிஞ்ச கான்செப்ட், லோவர் கிளாஸ்ல இருந்து நம்ம படிச்சுட்டு வர கான்செப்ட். அதனால ஒரு தடவை நம்ம கரெக்டா படிச்சுட்டாலே நம்ம எக்ஸாமினேஷன்ல இதுல வரக்கூடிய கொஸ்டின்ஸை என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணி நம்மளால அதற்கு உண்டான ஆன்சர்ஸை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது ஒரு அடிப்படை தான். இதனுடைய தொடர்ச்சி அடுத்து வரக்கூடிய மேல் வகுப்புகளுக்கும் வந்தா அதையும் நம்மால என்ன பண்ண முடியும், நமக்கு அந்த கான்செப்ட் என்னங்கிறது ஞாபகமா புரிஞ்சு படிச்சுட்டோம்னா ஈஸி. ஓகே, இதுல வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு இட் இஸ் த ப்ரிசர்வேஷன், கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ். வாட் ஆர் த ரிசோர்சஸ்? நமக்கு வந்துட்டு நீர்நிலைகள். அப்ப நம்ம வந்துட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், அதுக்கு கண்டிப்பாக நமக்கு சேமிப்பு என்பது தேவை. சேவிங் அப்படிங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கும். எல்லாருமே நீங்க எல்லாமும் சேவிங்ஸ் வச்சிருக்கீங்க தானே? வீட்ல இருக்கும், போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கணும், பேங்க்ல இருக்கும், எல்லா இடத்திலும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையா மணிக்கு மட்டும் கிடையாது. சோ நாட் ஒன்லி மணி, நம்ம காசை மட்டுமே இதே மாதிரி சேமிப்புன்னு கிடையாது. இப்போ அதுவும் சம்மர் சீசன், அப்ப எல்லா இடத்துலயும் வாட்டர் ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது இருக்கும். எஸ்பெஷலி சிட்டி சைடு கண்டிப்பாக பாப்புலேஷன் அதிகமாறதுனால நீர் தட்டுப்பாடு இருக்கும். அதை நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சிருப்போம் இல்லைங்களா? அது போலதான் எதிர்கால தேவைகளை நம்ம என்ன சொல்றோம், அதை வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு நல்ல விஷயம், அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு நம்ம பாதுகாப்புங்கிறது தான் இந்த நீர் பாதுகாப்பு. அதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் திங், ஸோ அதனுடைய இப்போ வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவது, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வாட்டர் கன்சர்வேஷன்?
முக்கியத்துவம் அப்படின்னா என்ன ரீசனுக்காக நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த ரீசன் தான். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ், எதுக்காக டீச்சர் அதை நம்ம சேமிக்கணும் அப்படின்னு கேட்டா, என்னென்ன தேவைகளுக்காக நாம் சேமிக்கணும். இன்க்ரீஸ் த மோர் எஃபிஷியன்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ். வாட்டர் ரிசோர்சஸ்னா நீர் வளங்களை நமக்கு கரெக்டா மேனேஜ் பண்றதுக்காக, அந்த விதத்திலையும் நம்ம என்ன பண்ணலாம், இதை சேமிக்கலாம். ஸோ வாட்டர் ரிசோர்சஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். கரெக்டாக திறமையாக நாம் அதை மேம்படுத்துவதற்காக நம்ம கரெக்ட் ஃபுல்லுமே நீர் வளங்களை திறம்பட நம்ம வந்து என்ன பண்றோம், பயன்படுத்துவதற்காக இந்த வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகிறது. அதே போல போதுமான அளவு பயன்படுத்தக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது, ஓகே நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணிட்டோம். ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, ஏதுப்பா உனக்கு என்னுடைய பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட போறேன், நான் இப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போறேன், இதெல்லாம் செய்ய போறேன்னா தம்பி இவ்வளோ காசு ஏதுப்பான்னா, இல்ல இல்ல என்னுடைய சேவிங்ஸ்ல இருக்கு, நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். சோ ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சேமிப்பை என்ன பண்றோம், உறுதியா வச்சு இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்றோம் இல்லையா. அது போல எதிர்கால தேவைக்கு இட் என்ஷூர் தட் we have enough usable வாட்டர், நமக்கு தேவையான தண்ணீர் இருக்கு அப்படிங்கிறதுல தைரியமா இருக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு நிலத்தடி நீர் இப்ப இருக்கு இல்லைங்களா, சோ என்னுடைய வீட்டினுடைய நிலத்தடி நீர்மட்டம் என்பது அதிகமாக இருக்கு. மழை நீர் சேமிப்பு தொட்டி எங்க வீட்டுல நான் கட்டியிருக்கேன். சோ மழை நீராகப்பட்டது பூமிக்கடியில போயிருக்கு. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூமிக்கடியில இருக்கக்கூடிய அந்த நிலத்தடி நீர்மட்டமாகப்பட்டது உயரமா இருக்கு. நான் எப்பயும் போல மோட்டர் போட்டா எனக்கு 15 minutes 20 minutesல ஃபில் ஆயிடுது. சோ ஐ டோன்ட் வாண்ட் டு பதர். நான் எதுக்காகவும் கவலைப்படல, எனக்கு சம்மர் சீசன் வந்தாலும் என்னால சமாளிச்சுக்க முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு கான்பிடன்ஸ், அந்த பாதுகாப்புங்கிறது நமக்கு கொடுக்கும். இட் ஹெல்ப்ஸ் த டிக்ரீசிங் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், மாசுபடுவதையும் நமக்கு குறைக்கிறது. இந்த பாதுகாப்பு என்பது நமக்கு வாட்டர் பொல்யூஷன் அப்படிங்கறத குறைக்கும். வாட்டர் நம்ம தூய்மையா கரெக்டா சேமிச்சு வச்சு எல்லாத்தையும் ஃபாலோ பண்றோம்னா என்ன ஆகாது, நமக்கு பொல்யூட் அப்படிங்கறதும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். சோ அதே போல எனர்ஜி, ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கும் இது உதவுகின்றது. இட் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் த எனர்ஜி சேவிங். சோ எனர்ஜி சேவிங்கிறதும் நமக்கு என்ன ஆகும், இந்த வாட்டர் கன்சர்வேஷனால நமக்கு ஆகும். சோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். சோ வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது எதற்காக, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த நீர் பாதுகாப்பு மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு கரெக்டா நம்மளால நடக்குங்கிறது. எப்படி பண்ணலாம்? So what is the methods? So water conservation measures. So நமக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கறத தான் மெஷர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி டீச்சர், வழிமுறைகளை சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். சோ முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதும் நமக்கு தெரியணும். அதற்குண்டான வழிமுறைகள் தெரிஞ்சா நானும் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஓகேயா? சோ அதுதான் ஃபர்ஸ்ட் திங். சோ அதற்குண்டான மெஷர்ஸ் என்னன்னு கேட்டா, யூசிங் ட்ரை கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. சோ தொழிற்சாலைகளை என்ன எடுக்கணும்னு கேட்டா, உலர் குளிர்ச்சி அமைப்புகள் அப்படிங்கிறது. பிகாஸ் இந்த குளிர்விப்பான் அப்படிங்கிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அது எல்லாமே ரீயூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூஸ்டு, அது யூஸ் பண்ணா அத்தனையும் வேஸ்டா தான் மாறிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். பிகாஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் யூஸ் இன் தட் பிளேசஸ். நம்ம வீட்டுல செய்யற மாதிரி ஒரு குடம் 2 குடம் அப்படின்லாம் இருக்காது. ஒரு பெரிய தொழிற்சாலைங்கும் போது அதுல பயன்படுத்தக்கூடிய தண்ணீரினுடைய அளவு மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து நிறைய இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல அதிகமாக தண்ணியை ஒன்ஸ் யூஸ் பண்றோமோ அதை நம்ம குறைக்கணும். ட்ரை கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையை நம்ம பயன்படுத்தினா, உலர் குளிர்ச்சி அப்படிங்கிற அமைப்பை பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த இடத்துல நீர் சேமிப்பு. குளிர்விக்கும் அமைப்புகளை பயன்படுத்தக்கூடிய நீரை சுழற்சி செய்து இதே பிளேஸ்ல என்ன சொன்னோம், நம்ம ஒன்ஸ் யூஸ் தட், நம்ம அதை வந்து அப்படியே வேஸ்டா தான் போக விடாம அதை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடையும் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயமும் நமக்கு
என்ன ஆகும், தண்ணீரை சேமிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ வாட்டர் இஸ் யூஸ்ட் இன் கூலிங் ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய அந்த பகுதியில நம்ம என்ன பண்ணணும், வாட்டரை ரீயூஸ் பண்ணணும். ஸோ ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு முறையை அமல்படுத்தும் அந்த இடத்துல நம்மளால அப்ளிகபிளா இருக்கிறச்சே என்ன ஆகும், அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாம ரீயூஸ் பண்ண முடியும். ரீசைக்ளிங் பண்ணி அதை மீண்டும் பயன்படுத்தும் பொழுது அங்க நீர் சேமிப்பு அப்படிங்கிறது நமக்கு அதிகமாகும். ஸோ இதே போல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எந்தெந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு, தொழிற்சாலை இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு மெஷர்ஸ் அப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரியில எந்த வகையில நம்ம பாதுகாக்கலாம், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். அண்ட் செகண்ட் பிளேஸ் நம்ம வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கும் அதிகமாக பயன்படுத்துறோம் இல்லைங்களா. ஸோ அக்ரிகல்ச்சருங்கிறது விவசாயம். விவசாயத்துல தண்ணி இல்லாம செடி வளருமாப்பா? கண்டிப்பாக வளராது. ஸோ அப்ப அங்க வளராது அப்படிங்கும்போது யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணினா நம்ம அதை கன்சர்வ் பண்ணலாம், பாதுகாக்க முடியும். வயல்ல அடிக்கடி நமக்கு இப்போ ஸ்ட்ரெயிட்டா இருக்கக்கூடிய வயல் அப்படின்னு சொன்னா அங்க கேப் எதுவுமே இல்லாம அந்த வயல் வரப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிளேஸ்ல என்ன பண்ணலாம், அழகா நமக்கு அந்த இடத்துல கேப் இல்லாம கொண்டு போறோம் அப்படின்னா அங்க தண்ணி என்பது வேஸ்ட் ஆகாது. அதே போல நெக்ஸ்ட் ஒன், அங்க தண்ணியை நம்ம யூஸ் பண்றதுல நம்ம பல வகையான நமக்கு முறைகள் அப்படின்னு சொல்றோம். நிறைய தண்ணியை யூஸ் பண்றதை விட ஸ்பிரிங்க்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா. சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது சொட்டு சொட்டா தண்ணி அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். அதே தெளிப்பு நீர் பாசனம் அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்பிரிங்க்லர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்பிரிங்க்லர்ஸ் அண்ட் தென் நமக்கு ட்ரிப் இரிகேஷனை நம்ம ஃபாலோ பண்ணினா அக்ரிகல்ச்சர்ல நீரை சேமிக்க முடியும். அண்ட் தென் என்கரேஜிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிராப் தட் வாட்டர். ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு வறட்சியை தாங்கக்கூடிய குறைந்த அளவு நீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிரை நம்ம, எனக்கு இங்க வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்குன்னு சொன்னா நிறைய தண்ணி தேவைப்படக்கூடிய அந்த பயிர்களை நான் பயிரிடாமல் குறைஞ்ச தண்ணியிலேயே, பிகாஸ் என்னுடைய ஏரியா அப்படி, எங்க ஏரியால மழை நீர் வளம் தண்ணீர் வளம்ங்கிறது குறைவா இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு பயிர்களை நான் பயிரிட்டேன்னு சொன்னா அங்க பயிர் பாதுகாப்பு. தண்ணியே கிடைக்காத இடத்துல நான் நிறைய தண்ணியை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்றதை விட அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிற மாதிரி அது போல பயிர்களையும் அந்த என்ன விளையறதுமோ அதை மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், பயிரிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க நல்ல பயிர்கள் அப்படிங்கிறது வளரும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நம்ம அடுத்த நீரைனா காய்கறி உற்பத்தி மற்றும் தோட்டக்கலைகள்ல நம்ம என்ன பண்ணலாம், தழை கூலம் இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கேயும் தண்ணியை நம்மால் சேமிக்க முடியும். அது போல வீடுகள்ல எவ்வாறு நம்ம வந்து பயன்படுத்தலாம், வீடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹவுஸ், சரிங்களா. ஸோ அக்ரிகல்ச்சரர் அப்படின்னு சொல்றோம்ல, அதே போலவே நமக்கு வீடுகள்ல நம்ம வீட்லயும் என்ன பண்ணலாம், நிறைய முறையா நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான், ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல தண்ணி அப்படிங்கிறது நம்மளால சேமிக்க முடியும். ஸோ நம்ம டொமஸ்டிக் கன்சர்வேஷன், வீட்டில் நம்ம எவ்வாறு தண்ணீரை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம், அடுத்தது அக்ரிகல்ச்சர் பார்க்கிறோம், அண்ட் தென் டொமஸ்டிக் பிளேசஸ் நம்ம வீட்டுல எப்படி எல்லாம் அதை நம்ம பயன்படுத்த, நம்ம நிறைய என்ன பண்றோம், குளிக்கிறதுக்காக, சமைக்கிறதுக்காக, பாத்திரம் தேய்க்கிறதுக்காக, துணி துவைக்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம், இது எல்லாம் வீட்டுலன்னு சொன்னா எல்லா இடத்துலயுமே பயன்படுத்துறோம் இல்லையா. அப்ப நம்ம குளிப்பதற்காக எங்க நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிக்கு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றோம். ஸோ ஷவர் யூஸ் பண்ணாம நார்மலாக நம்ம பக்கெட் யூஸ் பண்ணி தண்ணியை ஃபில் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், தண்ணீரை சேமிக்கலாம். நார்மலா டேப் வாட்டரை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் அவாய்ட் ஷவர், பிகாஸ் தண்ணி அதிகமா செதறி நமக்கு யூஸ் ஆகும். அப்ப தண்ணி என்பது நமக்கு அதனுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். அது போல தண்ணியை நம்ம என்ன பண்ணணும்,
ஒரு சில இடத்துல டேப்னுடைய சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும், பெருசா இருக்கும். ஓபன் பண்ணும் போதே நிறைய தண்ணின்னு வரும். அப்படியெல்லாம் இல்லாம இதுல மினிமைஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணணும், ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய சின்ன ஒரு பகுதியை கிளாம்ப் மாதிரி அதுல பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அட்டாச் பண்ணினோம்னா அதுல இருந்து வரக்கூடிய தண்ணியினுடைய அளவு குறைவா இருக்கும். தண்ணி என்ன ஆகாது, சிதறாம நம்மளால பயன்படுத்த முடியும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். அண்ட் தென் ரீசைக்கிள் வாட்டர். நமக்கு வந்து வீட்டுல யூஸ் பண்ணக்கூடியது, கிச்சன்ல இருந்து போகக்கூடிய தண்ணியையோ அல்லது நம்ம வந்துட்டு பாத்ரூம்ல இருந்து வரக்கூடிய தண்ணியையோ என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு பயன்பாட்டுக்கு அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார்டன் செடி கொடிகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அது போல அதிகமாக ஏதாவது ஒரு பைப் லீக்கேஜ்ன்னு சொன்னா அதை இமீடியட்டா நம்ம என்ன பண்ணலாம், அதை கரெக்டா கிளியர் பண்ணணும். அல்லது தண்ணீர் அங்க வேஸ்டா போயிட்டே இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும், ரீசைக்ளிங் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்முடைய வீட்டுல நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இத எனக்கே டீச்சர் சொல்றீங்க, வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லணும், டோன்ட் லைக் தட். அந்த மாதிரி யாரும் யோசிக்காத. நம்ம தான் வீடு, எல்லா இடத்துலயும் நம்ம தான் சமுதாயம். நம்ம யோசிச்சாதான் தனி ஒரு மனிதன் ஒவ்வொருவனும் எந்த ஒரு செயலையுமே ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் அது பொதுவாக செயல்படும். இது எனக்கு இல்ல, எங்க அம்மாக்கு, இது எங்க அப்பாக்குன்னு டோன்ட் புஷ் எனிதிங். எந்த ஒரு கருத்தையும் இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒதுக்கவே கூடாது. பொதுவான ஒரு விஷயம்னு சொன்னா அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் எல்லாருமே ஃபாலோ பண்ணினா மட்டும்தான். ஒருத்தர் ஃபாலோ பண்ணா வீட்டுல இருக்கவங்க ஃபாலோ பண்ண முடியும், ஒரு வீட்டுல ஃபாலோ பண்ணா அந்த ஏரியால இருக்கவங்க ஃபாலோ பண்ணலாம். இப்படிதான் எல்லா விஷயங்களையுமே நம்மளால மென் பண்ண முடியும். எல்லாத்தையுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க யாரும் ஃபாலோ பண்ற முடியாது. ஓகே, அடுத்தது நமக்கு வேற என்னென்ன முறைகள்லாம் நம்ம ஜென்ரலாக நம்ம வேற எதையெல்லாம் ஃபாலோ பண்ணினா நம்மளால வாட்டர் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸ்டேஜ் ஆஃப் அடாப்ட் ஆஃப் கன்சர்வ் வாட்டர். ஃபர்ஸ்ட் திங், ஜென்ரலா எல்லாரையும் நம்மளால சேமிக்கணும். ரெயின் வாட்டர் அப்படிங்கிறது மழை நீரை என்ன பண்ணணும், சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது மழை நீர் தொட்டியை நாம் கட்டினா அதன் மூலமாக என்ன ஆகும், நமக்கு மழை நீர் சேமிப்பு வரும். அது போல நம்மளுடைய இரிகேஷன் சிஸ்டத்தை கண்டிப்பாக நம்ம மாத்தணும். நான் இந்த இதை தான் பயன்படுத்துவேன், மாத்தவே மாட்டேன், ட்ரெடிஷ்னல், டோன்ட் லைக் தட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நாமே அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நம்முடைய வழிமுறைகளை நம்ம டெவலப் பண்ணிட்டே போறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீர் சேமிப்பு, நான் இப்படிதான் இருப்பேன், இதெல்லாம் கவர்மெண்ட் நல்லது கவர்மெண்ட் சொல்றாங்கன்னு சொன்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நீரினுடைய முக்கியத்துவத்தை நம்ம யோசிச்சு புது புது தொழில்நுட்பம் வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். அண்ட் தென் மினிமைசிங் த டொமஸ்டிக் வாட்டர் கன்சம்ஷன். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தண்ணி எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், கண்டிப்பாக அதை ஃபுல்லுமே குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ரெய்னி சீசன்ல தண்ணி நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா 2 தடவை நான் என்ன பண்ணுவேன், மோட்டர் போட்டு டேங்கை ஃபில் பண்ணிப்பேன். ஆர் அதர்வைஸ் சம்மர் சீசன் வாட்டர் ஸ்கார்சிட்டி, இந்த தண்ணி எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு தடவை, அதுக்கு தகுந்த மாதிரி மினிமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் ஜென்ரலா நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபார்ம் பாண்ட்ஸ். ஃபார்ம் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பண்ணை குட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ பண்ணை குட்டை அப்படிங்கிறது நமக்கு நீர் சேமிப்பு. எப்படி நமக்கு நீர்நிலைகள் இப்போ வந்துட்டு ஏரி, குளம், ஆறு, நம்ம வந்து ஓஷன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அது போலயே ஃபார்ம் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஃபார்ம், ஒரு அதே மாதிரி நீரை சேமிக்கக்கூடிய தண்ணியை சேமிச்சு வச்சுட்டா அது விவசாயத்திற்கோ அல்லது கால்நடைகளுக்கோ நம்முடைய தேவைகளுக்கோ எல்லாவற்றுக்குமே பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அண்ட் தென் வாட்டர் ரீசைக்கிள், நீரினை மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு மெத்தட். ஓகே, ரீசைக்கிள் அப்படின்னு சொன்னா நான் வீட்டுல என்ன பெரிய மிஷினை வாங்கி பண்ணணுமா, இல்ல அப்படி யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டுல வாஷ் பண்ணக்கூடிய தண்ணிய என்ன பண்ணலாம், அழகா ஃபில்டர் பண்ணி மேல வர தண்ணியை செடிகளுக்கு விடலாம். அந்த மாதிரி சோப்பு நிறைய விட்டோம்னு சொன்னா செடி வளராது. அல்லது பாத்ரூம்ல இருந்து வரக்கூடிய தண்ணி, கிச்சன்ல இருந்து வரக்கூடிய தண்ணி, நம்ம காய்கறி எல்லாம் வாஷ் பண்ணக்கூடிய தண்ணி, இதை எல்லாத்தையுமே எந்தெந்த தேவைகளுக்கு பயன்படுத்தலாமோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாதான் அது ரீசைக்கிள். நம்ம வீட்டுல நம்ம வந்துட்டு மிஷின் வச்சு பண்ணணுங்கிறது இல்ல, நம்ம
அப்படின்னு சொன்னா நம்ம இந்த தண்ணீரை சேமிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்ம் பாண்ட் அப்படின்னு கேட்டா யூஸ்வலா நமக்கு வந்துட்டு தண்ணியை சேமிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபார்ம் பாண்ட் அப்படிங்கிறது பண்ணை குட்டை அப்படிங்கிற ஒரு சின்ன செயல் திட்டம். இது நமக்கு எதுக்காக யூஸ் பண்றோம்னு கேட்டா வாட்டர் கன்சர்வேஷனுக்காக தான், தண்ணீரை பாதுகாக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு. மழை வரும் காலங்கள்ல என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக ரெய்னி டேஸ்ல தண்ணி அதிகமா இருக்கும் எல்லா இடத்துலயுமே. என்ன எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு, தண்ணி தேங்கி நிக்குது, ரோட்ல தண்ணி நிக்குது, அதே போல வீட்டு வாசல்ல நிக்குது, எல்லா இடத்துலயும் நம்ம இருக்கும் இல்லையா. சோ அந்த டயத்துல நமக்கு தண்ணீர் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் இல்லையா. இப்போ ஒரு சீசன்ல நம்ம ஒரு பிசினஸ் மேனா இருக்கோம்னு சொன்னா, இப்போ நான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருக்கேன்னு சொன்னா எனக்கு சம்மர் சீசன்ல நல்ல பிசினஸ் ஆகும். இதே வின்டர் சீசன்ல கண்டிப்பாக பிசினஸ் டல்லா இருக்கும். அப்போ சம்மர் சீசன்ல எனக்கு பிசினஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னா இன்கம் அதிகமாக இருக்கும். அப்ப இன்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணணும், நம்ம சேமிச்சு வச்சுப்போம் இல்லைங்களா. மழை காலத்துல நமக்கு அதிகமாக இதே மாதிரி வியாபாரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அது போல மழை நீர் நமக்கு அதிகமாக அந்த டயத்துல வருது அப்படின்னு சொன்னா அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும், இப்போ சேமிச்சு வைக்கணும். அதே போல அந்த தண்ணீராகப்பட்டது மண்ணுல அதிகமா ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னா மண் அரிப்பு அப்படிங்கிற ஒரு செயல்பாடும் வரும். மண்ணை வந்துட்டு ஃபுல்லா அரிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அதையும் தடுக்கணும் கேட்டா ப்ராப்பரா அதனுடைய சரி பண்ணி நம்ம சேமிச்சு வைக்கணும். ஒரு சின்ன பிளேஸ் அதனுடைய பண்ணைக்குட்டை அப்படிங்கிற ஒரு அமைப்பாகப்பட்டது நமக்கு இருக்கக்கூடிய அளவுல ஒரு சின்னமா ஒரு ஏரியாவை மட்டும் அதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தண்ணியை சேமிச்சு வைக்கக்கூடியதுதான் நம்ம ஃபார்ம் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிலத்தில் தோண்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவு, அதே மாதிரி குறிப்பிட்ட வடிவத்துல நம்மளால உருவாக்கக்கூடியது. எது ஃப்ளோ ஆஃப் வாட்டர், நமக்கு ரன்னிங் வாட்டர் இருக்கு இல்லையா, தண்ணி ஓடி வரக்கூடிய தண்ணியை நாம் என்ன பண்றோம், சேமிச்சு வைக்கிறோம். சோ எதுக்கெல்லாம் நம்ம சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு கேட்டா, இதே விவசாயத்திற்கு நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பண்ணை குட்டையில இருந்து தண்ணியை எடுத்துக்கலாம். அதே போல கால்நடைகளுக்கு, எல்லா வகையான உயிரினங்களுக்கும் நமக்கு தண்ணீர் தேவை, நமக்கு மாதிரிதான் அவங்களுக்கும் இல்லையா. சோ அதற்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல சாயில் எரோஷன் அப்படிங்கிறதும் இதுல அவாய்ட் பண்ணலாம். நமக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல், நிலத்தடி நீர் அப்படிங்கிறதையும் என்ன பண்ண முடியும், இதனால அதிகப்படுத்தலாம். சோ இந்த மாதிரியான வெரி குட் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இந்த ஃபார்ம் பாண்ட்னால நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது ரீசைக்ளிங். வாட்டர் ரீசைக்ளிங் சொல்லக்கூடியது எளிதாக நாம் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, நம்ம சாதாரணமா வீட்டுல நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நம்ம ஒரு பெரிய மெத்தடா நம்ம யூஸ் பண்றோம். எப்படி அப்படின்னு கேட்டா, இந்த தண்ணீரை எவ்வாறு சுழற்சி முறையில நம்ம ரீசைக்கிள் பண்ணி ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதற்குண்டான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கொஸ்டின் வந்துட்டு இந்த ஸ்டாண்டர்டும் இல்லாம அடுத்த ஸ்டாண்டர்டுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட்டர் ரீசைக்கிளிங்கிறது வேஸ்ட் வாட்டர் ரீசைக்கிளிங் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் ரீசைக்கிளிங் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான கான்செப்டை மழைநீர் சேகரிப்பு தவிர நம்மளால எப்படியெல்லாம் தண்ணியை சேமிப்பு பண்ணலாம் அப்படிங்கிறதுல பெஸ்ட் மெத்தட் தான் இந்த ரீசைக்கிள். கடல் நீர் சுத்திகரிப்பு, கழிவு நீர் சுத்திகரிப்பு, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதெல்லாம் நமக்கு குட் ரிசல்ட் கிடைக்குது, நம்மளால அதிகமாக செலவில்லாம எப்படி நம்ம அதை சேமிக்கலாம் அப்படிங்கறதும் ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம், ஆனா அதற்குண்டான செலவினத்தையும் நம்ம என்ன பண்ணணும், யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ண ஒரு அளவுல இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். தொழிற்சாலையில இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நம்ம என்ன பண்றோம், ரீசைக்கிள் பண்ணி நம்ம வேற எங்கெல்லாம் அது பொது விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாமோ அதுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டா, நமக்கு பிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல் அண்ட் தென் பயாலஜிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக நாம் இதை பிரிச்சுக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணலாம், பிசிக்கல் அண்ட் தென் கெமிக்கல், சாலிட் அண்ட் தென் ஆர்கானிக் மேட்டர், நியூட்ரிஷன்ஸ், ஒரு விதமாக அதுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்றோம். பிசிக்கல் அப்படிங்கிறது பிசிக்கலா பார்க்கக்கூடிய பெரிய பெரிய பொருள்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அதுல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல
கெமிக்கல்ங்கும் போது அதுல இருக்கக்கூடிய வேதி கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். பயாலஜிக்கல் ப்ராசஸ்ங்கும் போது அதை எவ்வாறு சுத்திகரிச்சா நம்மளால பயன்படுத்த முடியுமோ அதன்படி நம்ம என்ன பண்ணலாம், அதை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ப்ராசஸ் சாலிட் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இதை எல்லாத்தையுமே ப்ராப்பரா என்ன பண்ணணும், நம்ம இதுல இருந்து ரிமூவ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி ட்ரீட்மெண்ட். பிரைமரி அப்படின்னு சொன்னாலே என்னது, ஆரம்பம், முதல் நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஸ்டேஜை தான் நம்ம பிரைமரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ், 3 ஸ்டேஜஸ், நமக்கு 3 வகையான படி நிலைகள்ல இந்த தண்ணீரை நாம் சுத்தப்படுத்தலாம். முதல் நிலை சுத்திகரிப்பு. ஸோ திஸ் இஸ் என்னது, பிரைமரி செடிமெண்டேஷன், செகண்டரி செடிமெண்டேஷன். ஸோ கடைசியா இருக்கிறது தான் டெர்ஷரி, கடைசியா இருக்கிறது 3வது நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முதல் நிலை அப்படிங்கிறது ஒரு நார்மலா என்ன பண்றோம், ஒரு தொட்டியில நம்ம சேமிச்சு வைக்கிறோம். தொட்டியில சேமிச்சு வச்சுட்டு அதுல இருக்கக்கூடியது, நம்ம ஒரு தண்ணி பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா மழை காலத்துல நம்ம வீட்டுல வரக்கூடிய தண்ணியில பார்த்தா இலை குப்பை என்ன வேணா வரும். அப்படியெல்லாம் அது வந்து பிகாஸ் அந்த வெள்ளம் புயல்லாம் வந்ததுன்னு சொன்னா நம்மளால ரொம்ப எதையுமே என்ன பண்ண முடியாது, பியோரா எதிர்பார்க்க முடியாது இல்லையா? தூசி இருந்ததுன்னு சொன்னா, இப்போ ஒரு குளத்துல இருந்து தண்ணியை எடுத்து பயன்படுத்தக்கூடியதெல்லாம் இருக்கு. அப்ப குளத்து தண்ணியில எல்லா குப்பையும் தான் இருக்கும். எடுத்துட்டு வந்து அப்படியே யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய பொருளை அடியில செட்டில் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அடியில என்ன ஆகும், அது ஃபுல்லா படியும். அந்த மாதிரி தொட்டிகள்ல சேமிச்சு வைக்கும் போது நமக்கு வந்து சாலிட் மெட்டீரியல் எல்லாமே அதுல ஃபுல்லுமே வந்துடும். அது போல லைட்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல்னா மேல மிதக்கும், இலைனா மேல இருக்கும், கல்லுன்னா அடியில இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அதை ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம். சோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் இஸ், இதுல பாருங்க எப்படி ஃபில்டர் பண்றது. செகண்டரி செடிமெண்டேஷன் சொல்லும் பொழுது இதுல இருக்கக்கூடிய நமக்கு ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பயோடிகிரேடபிள் டிசால்வ்ட் ஆர்கானிக் மேட்டர் அதுல நமக்கு இருக்குன்னு சொன்னா அதை அந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு கழிவு நீர்ல கலந்திருக்கக்கூடிய கரிம பொருள்கள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த முறையில நம்ம நிறைய நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் எல்லாத்தையுமே கழிவு நீர்ல இருக்கு, அது எல்லாமும் நம்ம வீழ்படிவு மூலமாக இதை என்ன பண்றோம், அதை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த செகண்டரி ஸ்டேஜ், செகண்டரி செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது செகண்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் டெர்ஷரி. டெர்ஷரிங்கிறது ஒரு அட்வான்ஸா ஃபைனல் ஸ்டெப்பா மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு. இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரொம்ப அட்வான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நைட்ரஜன், பாஸ்பரஸ் அது போன்ற சின்ன சின்ன ஒரு வேதிப்பொருள்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் நீக்குவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். அதை எப்படி நம்ம அதை ரிமூவ் பண்றோம்னு கேட்டா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இது வந்து பயாலஜிக்கல் ஃபில்டர் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல அடியில தனியா பிரியும் பாருங்க, மேல இருக்கிறது நமக்கு கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு எந்தெந்த கழிவு பொருள்கள்லாம் நமக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம், அதை ஃபில்டர் பண்றோம். சோ இதுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மூன்றாவது படிநிலை அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன வேதிப்பொருள்களால நம்மளும் அதுல வேதிப்பொருள் போடுவோம். என்னன்னு கேட்டா படிகாரம் அப்படின்னு போடுவோம். படிகாரம் என்பது அதுல போடும் பொழுது அதை என்ன பண்ணுது, தண்ணியை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை, அதுவும் ஒரு வேதிப்பொருள் தான். ஆனா அதை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம விழா காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா குளோரின் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. தண்ணி ஒரே குளோரின் வாசம் வருதுமான்னு. பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களாகப்பட்டது நீர்ல அதை சாப்பிடும் பொழுது மழை காலங்கள்லயோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் சீசன்னா போடுவாங்க அந்த பப்ளிக் பிளேஸ்ல. வெளியில எல்லாமும் நாங்க ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்க, தண்ணியிலையும் போடுவாங்க. அதை நமக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக போடக்கூடியது. அது போலதான் இந்த இடத்துலயும் நம்ம படிகாரம்ங்கிற பொருளை பயன்படுத்தி அந்த தண்ணியை என்ன பண்ணிருக்கோம், நம்ம கரெக்டா ஃபில்டர் பண்றோம். சோ இதுதான் நம்ம 3 ஸ்டேஜஸா இந்த தண்ணியை நம்ம ரீசைக்கிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ
பார்த்தா இந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது என்னது, நமக்கு ஃபுல்லுமே தண்ணி எவ்வாறு நம்ம வந்து சுத்திகரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. ஸோ நீரை எவ்வாறு நம்மளால சுத்திகரிக்க முடியும், அதுக்கு என்னென்ன இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. ஸோ அது ரிலேட்டடா நம்ம என்ன இது பார்த்துருக்கோம் பாருங்க. என்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, கிரிட் அண்ட் சாண்ட் ரிமூவல் டேங்க், அண்ட் தென் கிளாரிஃபைட் வாட்டர், டைஜஷன், ஸ்லட்ஜ், பார் ஸ்கிரீன், ஸ்கிம்மர். ஸோ இதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர், floatable solid like oil and grease are removed. Remove large objects like rack, sticks, and then extra from wastewater. Water removed after removal of sludge and floatable solid. Sludge is converted into methane, carbon dioxide. அந்த மாதிரியான ஒரு வேதிப்பொருள் நமக்கு தீங்கு தரக்கூடியதை நீக்கணும். சாலிட் மெட்டீரியல் லைக் பிஎஸ்எஸ் அண்ட் தென் செட்டில் பாட்டம் ஆஃப் த டேங்க். allow sand, grit and pebbles to settle down. சின்ன சின்ன கூழாங்கற்களை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை சுத்திகரிப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல வகை நமக்கு ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்துட்டு இதை கரெக்டா நம்ம அதுக்கு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு நம்ம இப்போ இந்த கான்செப்டையும் நம்ம என்ன பண்ண முடியும், மேட்ச் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதுல பார் ஸ்கிரீன் இருக்கு. பார் ஸ்கிரீன் அப்படின்னு சொன்னா அதுல என்ன மாதிரியான பொருளை நம்ம நீக்க முடியும் சொன்னா, லார்ஜ் ஆப்ஜெக்ட் லைக் ராக், ஸ்டிக்ஸ். சரிங்களா. சோ இந்த பொருளை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பார் ஸ்கிரீன் அந்த ஃபர்ஸ்ட் ஒன், ரிமூவ் ஆஃப் லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ், பெரிய பெரிய பொருட்களை நாம் அந்த பார் ஸ்கிரீன் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல நம்ம என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு அலோவ் டு சாண்ட், கிரிட், பெபிள் டு செட்டில் டவுன். நம்ம என்ன பண்ணணும், இதுல அந்த சின்ன சின்ன கூழாங்கற்களை எல்லாம் போடும் பொழுது அது என்ன ஆகும், தண்ணியாகப்பட்டது அதுல இருக்கக்கூடிய தூசியெல்லாம் போக மேல கரெக்டா நமக்கு வரும். ஸோ கிரிட் அண்ட் சாண்ட் ரிமூவல் டேங்க் அப்படிங்கிறது தான் சாண்ட், கிரிட் அண்ட் பெபிள்ஸ் ஆர் செட்டில் டவுன் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேட். அண்ட் தென் சாலிட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்கு திண்ம பொருட்கள் அதை எல்லாத்தையும் நீக்குவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு இதுதான் ஸ்லட்ஜ் அப்படிங்கிற அந்த பார்ட். சாலிட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு எளிதாக அங்கிருந்து நம்ம என்ன பண்றோம், அதுல நீக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த டைஜஷன் அப்படிங்கிறது எதுக்காக, எதை கன்வெர்ட் பண்ணலாம், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு இதை எல்லாத்தையுமே நாம் நீக்குவதற்காக இந்த டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணி அந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், அதுல இருக்கக்கூடிய பொருள்கள் தூசிகளை எல்லாத்தையும் நம்ம நீக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிம்மர். ஸ்கிம்மர் அப்படின்னு சொன்னா மேல மிதக்கக்கூடிய எண்ணெய், கிரீஸ் இதெல்லாம் கூட மிதக்கும். மழை தண்ணியில பார்க்கும்பொழுது இது எல்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இம்பியூர் வாட்டர்ல இருந்து நமக்கு பியூரிஃபை பண்றது. வாட்டர் ரிமூவ்ட் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் ஸ்லட்ஜ் அண்ட் தென் ஃப்ளோட்டபிள் சாலிட் அப்படிங்கிறது தான் நமக்கு கிளாரிஃபைடு வாட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ். ஸோ வாட்டர் நமக்கு வந்து ரீசைக்ளிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜ்ல தான் இதுல எல்லாமே இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சதுனாலே இந்த ஆக்டிவிட்டியை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நம்ம பார்த்த ரீசைக்ளிங் அப்படிங்கிற ப்ராசஸை நம்மளால ரீகால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு சொன்னா இந்த கான்செப்ட் இந்த ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய எல்லா கிளாஸுக்குமே நமக்கு என்ன ஆகும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட், வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்றதுதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நீரை எவ்வாறு சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு கன்சர்வ், இது வேஸ்ட். நமக்கு ஒரு 7-8 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் கன்சர்வ், எதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும். ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ் அண்ட் தென் water shouldn't be reused, leaving the water running while brushing your teeth, taking longer showers. Reuse washing water, desalination of water, taking shorter showers. So இந்த 7 ஆப்ஷன்ல நமக்கு எது கன்சர்வ்,
எது வந்துட்டு வேஸ்ட் ஆக்குறது அப்படிங்கிறத நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஷவர் யூஸ் பண்ணும் போதே ஷார்ட் ஷவரா இருந்தா பெஸ்டா, பெருசா இருந்தா நமக்கு லாங்கா இருந்தா நல்லதா? பெருசா இருந்ததுன்னா தண்ணி செதறும் இல்லைங்களா? அப்ப ஷார்ட்டா இருக்கிறத நான் யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தண்ணி அதிகமாக வேஸ்ட் ஆகாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த டீசாலினேஷன் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, நமக்கு இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ்ல முக்கியமான ஒரு ப்ராசஸ் தான் இந்த டீசாலினேஷன் அப்படிங்கிறது. நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்றோம்னு கேட்டா செய்யறோம்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ், எஸ், தட் இஸ் ஆல்சோ வாட்டர் கன்சர்வேஷன். நமக்கு கழிவு நீரை நமக்கு குடிநீராக மாற்றக்கூடிய அந்த ஒரு செயல்பாடும் நமக்கு முக்கியமானது. அண்ட் தென் வாஷிங், நம்ம வாஷிங் மிஷின்ல இருந்து வரக்கூடிய தண்ணியோ அல்லது நம்ம துவைக்கிறதுக்காக நார்மலா ஹேண்ட் வாஷா இருந்தா அந்த தண்ணியும் நமக்கு செடிகளுக்கு போற மாதிரி வச்சோம்னு சொன்னா கண்டிப்பாக அதுவும் நீரை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் இல்லையா? சோ தீஸ் ஃபோர்ஸ் ஆர் கன்சர்வ் ஆஃப் வாட்டர், நீரை பாதுகாக்கக்கூடிய முறைகள். அண்ட் தென் வாட் ஆர் த த்ரீ ரிமைனிங்? வாட்டர் ஷுடன்ட் பி ரீயூஸ்டு, ரீயூஸ் பண்ண முடியாம இருக்கிறதுங்கிறது வேஸ்ட். தென் ரன்னிங் வைல் பிரஷிங், பல்லு தேய்க்கிறோம்னா டேப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே எங்கேயோ ஒரு யோசனையில தண்ணி போயிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு அதை நம்மளுடைய வேற ஏதாவது வேலையை பார்க்குறோம்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து வேஸ்ட். அண்ட் தென் லாங்கர் ஷவர், ஸோ இந்த மாதிரி ஷவர் யூஸ் பண்ணதுனாலையும் தண்ணி பயன்பாடு அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எந்த ஹெட்டிங்ல வருது? வேஸ்ட் வாட்டர் அப்படிங்கிறதுல வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோ. நம்ம படிச்ச கன்சர்வேஷன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம். இது ஒரு கொஸ்டினா வருது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா இந்த கான்செப்ட் ஞாபகம் இருந்ததுன்னா ஆன்சர் எழுதலாம். அதுதான் சொன்னோம் நம்ம, இது ரொம்ப எளிதா நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுகள்ங்கிறதுனால இதுக்காக நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஜஸ்ட் கோ தட் நம்மளால அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியுமே நம்ம பார்த்த இன்னைக்கு டாபிக் ரிலேட்டடாக இருக்கு. அண்ட் தென் நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட், இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக அந்த IUCN அப்படின்னு சொல்றோம், இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய பன்னாட்டு ஒன்றியம், தட் இஸ் IUCN அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் தென் நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ், நேச்சர்ங்கிறது என்னது? தண்ணி. தண்ணிங்கிறதும் நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? சோ அதை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பாக பாதுகாக்கணும். அதற்காக இங்க கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த IUCN அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம இயற்கையை மதிக்கக்கூடிய மற்றும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நேர்மையான உலகத்தை உருவாக்குவது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். வாட் இஸ் த ஆம்பிஷன்? என்ன அவங்களுடைய மிஷன் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நம்ம நேச்சரை நம்ம என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இதனுடைய அவங்களுடைய என்னெல்லாம் அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய இலக்கு. இப்போ ஒரு ராக்கெட் அனுப்புறோம்னு சொன்னா ராக்கெட்ல அது என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்? ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்துட்டு 11th 12th குரூப் தனியா எடுக்கிறோம், காமர்ஸ் குரூப் படிக்கிறோம்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு என்ன பண்ணலாம், அந்த ஃபீல்டுக்கு தான் நம்மளால போக முடியும். பயாலஜி எடுத்து படிச்சோம்னு சொன்னா அந்த ஃபீல்டு. அப்ப நம்மளுடைய மிஷனை நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய ஆம்பிஷனை, லைஃபை டிசைட் பண்ணக்கூடியது நம்ம 11th 12th. ஹையர் செகண்டரியிலேயே நம்மளால 75% இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய இதை ஃபிக்ஸ் பண்றோம். அது போல இந்த IUCN அப்படிங்கிறது அவங்களுடைய இலக்கு இயற்கையில எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட தான் என்ன பண்ணிருக்காங்க? இதை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஒரு நோக்கம். சோ என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் கிரிட்டிக்கலி என்டாஞ்சர்டு. ஸோ இது எந்தெந்த வகையிலெல்லாம் நமக்கு வந்து IUCN ஜென்ரலா நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது, அதே போல எந்தெந்த வகையில நமக்கு வந்துட்டு விலங்குகள் இருக்கு, அதையெல்லாம் எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது போல இந்த ஒரு அவங்க அதுக்கு தகுந்த ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் லாஸ்ட் இயரே. அதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த விலங்குகள் இயற்கையை நம்ம பாதுகாக்க
பாதுகாக்கணும், இயற்கை விலங்குகள் அழியாம நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். எப்படி தண்ணீரை பாதுகாக்கணுமோ அது போல இயற்கையும் நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எப்படியெல்லாம் ஒவ்வொரு விலங்குகளும் அதற்கென்று ஒவ்வொரு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கலரை அவங்க வந்துட்டு டிசைன் பண்ணி இந்த மாதிரி கலர்ல இருந்தா இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு விலங்குகள், தாவரங்கள், அதை நாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. இந்த புக்கை நம்மளால பாதுகாத்தோம்னு சொன்னா இந்த ஹெட்டிங்ல நமக்கு வந்து இது ஹெட்டிங் தான், உள்ள இதனுடைய டீடைல்ஸ் இருக்கும். அதன்படி நம்ம என்ன பண்ணணும், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை என்ன பண்ணிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த கான்செப்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சோ ஒரு தடவை நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா கோ த்ரூ பண்ணிட்டா நம்மளால இதற்கு உண்டான கொஷின் வந்ததுன்னா நம்ம கரெக்டா எழுத முடியும். ஓகே, இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் என்னன்னு கேட்டா வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது தான். அதுல அது என்னென்ன ஸ்டேஜஸ், எப்படியெல்லாம் நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்ம் பாண்ட் அப்படின்னா பண்ணை குட்டைனா என்ன, வாட்டர் ரீசைக்ளிங் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐயூசிஎன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அடிப்படை கான்செப்ட் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் ஜஸ்ட் யூ go through the part. Is there any doubt means we will clarify, discuss in next class. Okay, thank you students. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.